ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜிஎஸ் தமிழ் ரெண்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பேசிஸில் அவங்க கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பார்க்கலாம். ஜிஎஸ் வந்து 100 டேஸ்க்கு வந்து 100 லெசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி இவங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிடிஎஃப் கொஷின்ஸ் வந்துடும், பைலாங்குவலில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வரும். ஸோ ஃபர்தராக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து டெய்லி ஒரு லெசன் அப்படின்றனால அந்த ஒரு லெசனில் இந்த மினிமம் 50 கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 கொஷினாக ஜஸ்ட் இது இல்லாமல் அவங்க டெப்த்தாகவே கொஷின்ஸ் எடுத்துருக்காங்க. நேற்று கொஷின்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் நிறையா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து மார்க் வந்து பேசிஸில் வந்து கொஷின்ஸ் லெசன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இந்த டாபிக் முடிக்கணும், அடுத்து இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்ற பேசிஸில் இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ 100 டேஸ் 100 லெசன்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஜிஎஸ்ல மேஜர் லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இது படித்தா போதுமா அப்படின்னா மேக்ஸிமம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதுவே வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து டெய்லி லெசன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அவங்க யூனிட் 9ல் இருக்கிறதும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக யூனிட் 8ல் தான் இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்சர் கீ சொல்லும்போது சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Feb 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று வரைக்கும் நமக்கு 3 லெசன்ஸ் போயிடுச்சு. நான் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபையும் தான் பார்த்தேன் நேற்று. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவங்களே வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட புக் இல்லை அப்படின்னா. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கொஷின்ஸும் பிடிஎஃப்ல தான் வருது பைலாங்குவலில். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஓஎம்ஆரில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ அதனால் டீச்சிங் வீடியோஸும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 100 டேஸ் 100 லெசன்ஸ் அப்படிங்கும்போது ஜிஎஸ்ல மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இது மேக்ஸிமம் நிறையா கவர் ஆகும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலிட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தேசிய சின்னங்கள், பெண்கள் மேம்பாடு, மனித உரிமைகள், ஐக்கிய நாடுகள் சபையும், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஏன்னா நமக்கு பாலிட்டியில் இந்த நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்படியே நமக்கு லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 6th 7th 8th அப்புறம் 9th அப்புறம் 10th அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படியே 11th 12th போயிருப்பாங்க. ஸோ பாருங்கள், உள்ளாட்சி அரசாங்கம் இது 12th போயிருக்கு. சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை, இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்றது. ஸோ பாருங்கள், எதுவுமே அவங்க மிஸ் பண்ணல. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து யூனிட் 8ல் ஐஎன்எம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் 10th ஆரம்பிச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு வந்து ஐஎன்எம் பட் யூனிட் 8 வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் 10th லெசன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க ஒரே தான். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அவங்க வந்து நமக்கு பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதுவுமே நமக்கு வந்து இருக்குதா. அப்படியே யூனிட் 8 ரிலேட்டடாக அப்படியே என்ன அகழ்வாய்வு அதெல்லாம் நமக்கு யூனிட் 8ல் வரும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து கிங்டம்ஸ், குப்தாஸு, அப்புறம் வந்து அரபியர்கள், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்ஸு, பாமினி, லெட்டச்சூடாஸ் பாண்டியஸ், ஸோ இந்த மாதிரி அவங்க அப்படியே ஃபுல்லாக இது வரை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணுறாங்கப்பா. ஸோ பார்க்க நெக்ஸ்ட் 12th ஐஎன்எம். 12th ஐஎன்எம்மாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அப்புறம் 12th ஐஎன்எம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எக்கனாமிக்ஸும் 10th எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் 11th அப்புறம் 12th இருக்கும். பாருங்கள், தேசிய வருவாய், பணவியல், வங்கவியல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், எதுவுமே வந்து அவங்க வந்து நமக்கு ஒமிட் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூனிட் 8ல் வந்து அந்த பண்டைய நகரங்கள் அதெல்லாம் முக்கியம் தான் நமக்கு. ஸோ அகைன் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் கிங்டம்ஸும் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், எதுவுமே நமக்கு வந்து மிஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 100 டேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இது இருக்கும். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஜாகிரஃபி தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜாகிரஃபியில் வந்து நமக்கு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். லாஸ்ட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி நமக்கு ஜாகிரஃபி பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஜாகிரஃபியும் போது நமக்கு வந்து 10th ஒரு இதாக டெய்லியுமே நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு எத்திக்ஸில், அதாவது இதெல்லாம் வந்து யூனிட் 8ல் தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும், தமிழ் கலர்களை, தமிழ் பண்பாடு இயல்புகள். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு எத்திக்ஸில் வந்துடும். ஸோ இதுலேயுமே நமக்கு இது பண்ணுறதுனால பாருங்கள், நமக்கு 100 டேஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து
ஸோ இன்றைக்கி நமக்கு முடியுது அப்படின்னா மே 11 வரைக்கும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் அவங்க ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்க்கு. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து அவங்களே மெட்டீரியல் கொடுத்துறாங்க, கிளாஸஸும் இருக்குது, கொஷினும் அவங்க கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஆன்சர் கீ வருது. இது ஜிஎஸ்க்கு தான். ஸோ இந்த 100 லெசன்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா யூனிட் 8க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யூனிட் 8ம் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க கவர் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 100 டேஸ் லெசன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்க்கு. தமிழுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தமிழுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சார் வந்து ஃப்ரீயாக தான் தமிழ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ் வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பட் நீங்கள் வந்து இது வந்து இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க நம்பருமே அந்த வீடியோவில் கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் ஆகலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பாருங்க டெஸ்ட் டேட் 4 அப்படின்னா இது இன்னைக்கு டெஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலக்கணம்ல இணை எழுத்துக்கள் 6th இருக்குது பார்த்தீங்கன்னா, அது திருக்குறளில் வினை செயல் வகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கில சொல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழில் 1லேருந்து 100 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் தமிழில் கலைச்சொற்கள். ஸோ அதுவுமே படிக்கணுமா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கலைச்சொற்கள் 10 கொஷின்ஸ் வர்றதுனால இருக்கணும் அப்படின்றனால நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது டம்பான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள் அவங்க லோயர் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ 100 மட்டும் படிக்கும் அப்படின்னா டெய்லி 100 படிக்கும்போது ஒரு கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு 100 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரெழுத்து ஓர் மொழி ரிவிஷன் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரெழுத்து ஓர் மொழி நமக்கு தெரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களே ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஸோ இங்கே பாருங்க டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 100 படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மொத்தம் நமக்கு நிறைய இருக்குது நமக்கு 11th. ஸோ நாளைக்கு போகும்போது பாருங்கள் 305 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க 3 டேஸில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக 305 வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 3 டேஸில் முடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களே ஷெடியூல்ஸ் வந்து டெய்லி நம்ம இதான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து மேக்ஸிமம் இதுக்கு வந்து அவங்க வந்து இதுவுமே சொல்லுவாங்க நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து இல்லை நேமு ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணுறோம். ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ரேங்க் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பிடிஎஃப்காக ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியலுக்காக தமிழ் நியூஸ் சிலபஸ்க்காக ரொம்ப நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு மெட்டீரியலும் கொடுத்து நமக்கு கைடன்ஸும் கொடுத்து டெய்லியுமே இது பண்ணுறாங்க அப்படின்றனால ஸோ வந்து இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களோட ஒரு மெட்டீரியல் நானே வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சக்ஸஸ் டிஎன்பிசி அகாடமின்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீ மெட்டீரியல் தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாக 6th ஃபுல்லாக முடியும். அதுக்கப்புறம் 7th. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே அவங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 8th. ஸோ சொல்லும் பொருளுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 6th வந்து ஆக்சுவலாக வந்து நியூ புக் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓல்டு புக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓல்டு புக் சொல்லும் பொருளும் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து பொருந்ததை வச்சு அதெல்லாம் நம்ம எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து சொல்லும் பொருளும் ஆக்சுவலாக ரிவிஷன் மாதிரி நான் வச்சுக்குவேன். ஏன்னா நான் வந்து மொத்தமாக படிக்கும்போது நான் வந்து புக் வைஸ் படிக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள் 167 பேஜஸ் வரைக்கும் சொல்லும் பொருளும் வந்து நியூ புக் ஓல்டு புக் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 15 மதிப்பெண்ணால் அது ஃபுல்லாக நமக்கு நியூ புக் ஓல்டு புக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பிரித்தெழுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பிரித்தெழு சேர்த்தெழு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொரு சேனலில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அதை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து 6th to 8th முடிச்சிட்டிங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து லைட்டாக கிளான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.